அழைக்கப்படும் வேளாங்கண்ணியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விருது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் விழாவை தலைமை ஏற்று சிறப்பிக்க வந்திருக்கும் நாகூர் தர்காவின் 11ஆம் தலைமுறை பரம்பரை ஆதீனமாகவும் நாகூர் தர்காவின் தலைவராகவும் நாகூர் தர்காவின் பரம்பரை அரங்காவலருமான நமது அன்பு சகோதரர் திரு எஸ் ஹாஜி சையது முகமது கலிஃபா சாஹிப் அவர்களையும் விழாவை முன்னிலை ஏற்று சிறப்பிக்க வந்திருக்கும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் திருமிகு ஏ டயானா சர்மிளா அவர்களையும் நாகப்பட்டினம் தமிழ்நாடு அரசு அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது பெற்றவரும் சமூக ஆர்வலருமான திரு மு முகமது தாகா மரைக்காயர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய அதிபர் அருட்தந்தை சி இருதயராஜ் அவர்களையும் வேளாங்கண்ணி ஸ்ரீ ரஜதகிரீஸ்வரர் ஆலய தலைமை அர்ச்சகரும் ரோட்டரி சங்க முன்னாள் துணை ஆளுநரும் தமிழ்நாடு ஆதிசைவ நலசங்க மாநில செயலாளருமான திரு ராஜதன் இலகண்டன் அவர்களையும் நாகூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு MGK நிஜாமுதீன் அவர்களையும் நாகப்பட்டினம் சோலார் இன்ஜினியரிங் ஒர்க் நிறுவனர் திரு கே சதீஷ்குமார் அவர்களையும் வேளாங்கண்ணி SM டிஜிட்டல் ஸ்டுடியோ நிறுவனர் திரு எஸ் முருகானந்தம் அவர்களையும் வேளாங்கண்ணி SM டெக்கரேஷன் நிறுவனர் திரு எஸ் விஜயகுமார் அவர்களையும் நாகப்பட்டினம் ராஜா ஆடியோஸ் நிறுவனர் திரு எம் வரதராஜன் அவர்களையும் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக நமது விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் வேளாங்கண்ணி வேதாரண்யம் உலகநாதன் காடு தலைமை ஆசிரியர் திரு போ பாலசுப்பிரமணியன் அவர்களையும் தலைஞாயிறு வட்டார கல்வி அலுவலர் திரு கண்ணன் அவர்களையும் வேளாங்கண்ணி லாட்ஜ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மற்றும் ஆட்டோ கேர் வேன் சங்க பொருளாளர் திரு மனோகரன் அவர்களையும் வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் ஸ்ரீ விநாயகா ஹார்ட்வேர்ஸ் திரு சட்டநாதன் அவர்களையும் வேளாங்கண்ணி கருணை இல்லம் மதர் திருமிகு லூர்து அவர்களையும் வேளாங்கண்ணி அமலோற்பவ மேரி இல்ல மதர் அவர்களையும் வேளாங்கண்ணி பான்சீக்கர்ஸ் கான்வென்ட் மதர் திருமிகு பவுலா அவர்களையும் வேளாங்கண்ணி சிறப்பு நிலை பேராட்சி செயல் அலுவலர் திரு பொன்னுசாமி மற்றும் அலுவலக ஊழியர்கள் அனைவரையும் வேளாங்கண்ணி சமூக ஆர்வலர் திரு ஆரோக்கியசாமி அவர்களையும் ரோட்டரி சங்க உலகநாதன் காடு பள்ளி உதவி ஆசிரியர் திருமிகு தா கல்யாணி அவர்களையும் வேதாரண்யம் வியாபாரிகள் சங்க தலைவர் திரு ஆரோக்கியராஜ் அவர்களையும் வேளாங்கண்ணி திரு சித்திக் சகாயராஜ் அவர்களையும் வேளாங்கண்ணி 1வது வார்டு கவுன்சிலர் திரு முருகேசன் அவர்களையும் வேளாங்கண்ணி 2வது வார்டு கவுன்சிலர் திருமிகு சசிரேகா சத்யராஜ் அவர்களையும் வேளாங்கண்ணி 4வது வார்டு கவுன்சிலர் திருமிகு வின்சியா அவர்களையும் வேளாங்கண்ணி 5வது வார்டு கவுன்சிலர் திருமிகு மரிய சுசை நிக்சன் அவர்களையும் வேளாங்கண்ணி 7வது வார்டு கவுன்சிலர் திருமிகு கவிதா அவர்களையும் வேளாங்கண்ணி 8வது வார்டு கவுன்சிலர் திருமிகு ரூபா அவர்களையும் வேளாங்கண்ணி 9வது வார்டு கவுன்சிலர் திருமிகு சத்யா அவர்களையும் வேளாங்கண்ணி 10வது வார்டு கவுன்சிலர் திருமிகு தையல் நாயகி அவர்களையும் வேளாங்கண்ணி 11வது வார்டு கவுன்சிலர் திரு வெற்றிவேல் அவர்களையும் வேளாங்கண்ணி 12வது வார்டு கவுன்சிலர் திருமிகு சித்ரா அவர்களையும் வேளாங்கண்ணி 13வது வார்டு கவுன்சிலர் திரு மணிமாறன் அவர்களையும் வேளாங்கண்ணி 14வது வார்டு கவுன்சிலர் திருமிகு ரிஸ்வானா அவர்களையும் வேளாங்கண்ணி 15வது வார்டு கவுன்சிலர் திருமிகு சுமதி அவர்களையும் வேளாங்கண்ணி மக்கள் அனைவரையும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் நமது விருது குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நாங்க சிவகாசியில கிட்டத்தட்ட 25 வருஷமா ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் அப்படின்ற பேர்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு வரோம். இதுல நாங்க எல்லா விதமான சேவைகளையும் பண்ணிட்டு வரோம். அதாவது உணவு, உடை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுயதொழில் பயிற்சி,
வளம், வளர்ச்சி, இது தவிர குளங்களை தூர்வாடுறது, மரங்கள் நடுறது, ஏழை பெண்களுக்கு திருமண உதவி, இப்படி எல்லா விதமான சேவைகளும் நாங்கள் பண்ணிட்டு வரோம். எங்கள் அமைப்போட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த பொருளுமே வீணா குப்பைக்கு போகாம மக்களுக்கு உபயோகப்படணுன்றதான். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கடந்த 11 வருஷ காலமா கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாசியில ஒரு சேரிட்டி சென்டர் நடத்திட்டு வரோம் பப்ளிக்ல. இதில் நாங்கள் என்ன பண்றோம்னா, உங்க வீட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற நோட்டு, புத்தகம், பேனா, பென்சிலு, உங்கள் பிள்ளைங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, இப்படி எந்த ஜாமானம் இருந்தாலும் வேணான்னு சொன்னேன் அப்படின்னா இந்த நம்ம சென்டரில் வந்து அடுக்கி வச்சுட்டு போயிடலாம். இங்கே வர யார் வேணாலுமே இதை இலவசமாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். மெயினாக நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்னா, உணவு, சாப்பாடு, உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாடு மீதம் ஆயிடுது, நம்ம சென்டருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். இது தவிர கல்யாண மண்டபம், ஹோட்டலு, திருவிழா, அன்னதானம், இப்படி எங்கெல்லாம் உணவு மீதம் ஆகுதோ நம்ம சென்டருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி தேவைப்படுற மக்களுக்கு, பசிக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு தெருவுலையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலையை 24x7 எந்த நேரம் கூப்பிட்டாலும் நம்ம வாலண்டியர்ஸ் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு வரோம். இங்கே நாங்கள் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தாலும் எங்கள் வாலண்டியர்ஸ் மூலமாக டெய்லி ஆயிரக்கணக்கான சாப்பாடு மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. எங்களை பார்த்து நிறைய தன்னார்வ அமைப்புகள் இந்த சேவையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ஆனால் இவ்வளவு பண்ணினாலும் மக்களோட வறுமையை மட்டும் ஒழிக்கவே முடியல. உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரையும் ஒரு 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் இன்னுமே வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இவ்வளவு சேவை பண்றாங்க, இவ்வளவு சாப்பாடு மக்கள் கொடுக்குறாங்க, நிறைய அரசாங்கம் நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. ஆனா மக்களோட வறுமையை மட்டும் இன்னும் ஒழிக்கவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுடைய பல வருட சேவை அனுபவத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தீர்வு தற்சார்பு பொருளாதாரம். அதாவது ஒரு மனிதனோட தேவையை அவனே பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தான் தற்சார்பு பொருளாதாரம். நீங்க மீனை பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டீங்கன்னா அவனோட வாழ்க்கையை அவனே பார்த்துக்குவான். இதைத்தான் நாங்க பண்ண போறோம். இதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, நம்ம அமைப்பு சார்பா 1 ஏக்கர் நிலம் தானமா வாங்கி அதுல வந்து அமுதசுரபி ஏபிஜே உணவு வங்கின்னு சொல்லிட்டு நம்ம நிறுவனத்தோட சொந்த கட்டடம் கட்டி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க போறோம். இதுல நாங்க என்ன பண்றோம்னா, உலகம் ஃபுல்லா இருந்து பசின்னு சொல்லிட்டு யார் வந்தாலுமே 24 மணி நேரமும் உணவு கிடைக்கிற ஒரு அன்னச்சத்திரம் இங்க உருவாக்க போறோம். இது எங்களுடைய முதல் முக்கிய நோக்கம், பசி இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இங்க வர மக்களை சாப்பாடை கொடுத்து சோம்பேறியாக்காம அவங்க இங்க வர ஒரு படிச்ச மற்றும் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, அவங்களுக்கு என்ன இன்னும் டேலண்ட் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுயதொழில் பயிற்சி அவனுக்கு கற்றுக் கொடுத்து அது மூலமா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவனே சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனா மாத்துறது தான் நம்ம நிறுவனத்தோட 2வது முக்கிய நோக்கம். இத எங்க ஊர்ல, அதாவது சிவகாசியில மட்டும் இல்லாம நினைச்சா யாரு வேணாலுமே குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் நிலம் தானமா கொடுத்து உதவலாம். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி, நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா நாங்க எங்களோட திட்டங்களையும் எங்க செயல்பாடுகளையும் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஆயால் நண்பர்களே, இங்க வந்திருக்கிற நண்பர்கள், விருதாளர்கள், மக்கள், காணொலியில பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பு வேண்டுகோள். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த திட்டத்திற்கு நீங்க 1 ஏக்கர் நிலம் தானமா கொடுத்து உதவலாம். உதவணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம நிறுவனத்தை நேரடியா தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு வந்து ஏராளமான பொருள் உதவியும் நிதி உதவியும் தேவைப்படுது. இதுக்கு நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, கடந்த 5 வருஷ காலமா ஏபிஜே விஐபி குளோபல் விருது மற்றும் கலாச்சார திருவிழாக்களை உலகம் ஃபுல்லா நாங்க நடத்திட்டு வரோம். இதுவரையுமே இந்தியாவில் ஒரு 18 மாநிலங்கள்ல நாங்க இந்த விருது விழாக்கள் நடத்தியிருக்கோம். இது தவிர மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, இப்படி வெளிநாடுகளையும் நாங்க நடத்தியிருக்கிறோம். போன வருஷத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாவட்டம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நடத்திட்டு வரோம். எங்களுடைய 15வது மாவட்டமா இந்த நிகழ்ச்சியை, இந்த வேளாங்கண்ணி நடத்துறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதுல நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லா துறை சார்ந்த ஒரு சாதனையாளர்களையும் சிறப்பு வாய்ந்தவர்களையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம அமைப்பு சார்பா ஏபிஜே விஐபி குளோபல் விருதினை கொடுத்து எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் உங்களை மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் உங்களை மாதிரி விருதாளர்கள் மூலமாகவும் மக்களுக்கு சொல்லி உங்களுடைய பங்களிப்போடும் மக்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த திட்டத்தை செய்து முடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல நாங்க இந்த விருது விழாக்களை நடத்திட்டு வரோம். எங்களுடைய அடுத்த விருது விழா நிகழ்ச்சி
அடுத்த மாதம் அதாவது ஜூன் 28ஆம் தேதி கோயம்புத்தூர்ல பண்ண போறோம். இங்க வந்திருக்கிற யாரு வேணாலும் இதுக்கு வந்து நீங்க முக்கியமான நபர்களை பரிந்துரை செய்யலாம். எல்லா துறை சார்ந்த சாதனையாளர்களும் எல்லா இடத்துலையும் செலக்ட் பண்றோம். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அப்படி அவார்டுக்கு உங்களுக்கு பரிந்துரை செய்யணும் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அன்பு நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அதாவது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த வார்த்தைகள் நிறைய இடத்துல வந்திருக்கும். இங்க போறாரு பாருங்களேன், அவன் இந்த பையன் என் கூட தான் படிச்சான், ஆனா இப்ப பாரு பெரிய ஓனரா இருக்கான். படிக்கிறப்ப ரொம்ப சுமாரா தான் படிப்பான், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன், நாங்க பாரு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க பக்கத்து வீட்டுல இருக்காரு பாருங்களேன், ஒருத்தர் இருந்தாரு, முன்னாடி வாடகை கூட கொடுக்க முடியாம இருந்தாரு, இப்ப பாருங்க பெரிய கார் வச்சு பெரிய ஓனர் ஆயிட்டாரு. இப்படி நிறைய பேர் மத்தவங்கள பத்தி சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளவு திறமை இருந்துச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஒரு அறிஞர் சொல்றாரு, திறமையாளர்களை விட முயல் பல மடங்கு அப்படின்றத விட பல 100 மடங்கு வேகம் மிக்கது. ஆனா வந்து இந்த ஆமை நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் ஓட்டப்பந்தயத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. இந்த முயல் என்ன பண்ணுச்சு, ஒரு நிமிஷத்துல அந்த இடத்த கடந்து ஓடிட்டு, அதாவது அந்த எல்லைக்கோட்டு பக்கத்துல வந்துட்டு இது வர்றதுக்கு சாயந்தரம் ஆகும், நம்ம அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை தூங்கிட்டே கூட நம்ம அந்த கோட்டை போய் தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் வந்து தூங்கிருச்சு. இந்த ஆமா மெல்ல 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 வந்து அந்த வெற்றி கோட்டை தொட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் வெற்றி ஆயிடுச்சு. இது நிறைய கதைகளை நம்ம படிச்சிருக்கோம், சின்ன வயசுல இதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, திறமை, அதாவது ஆமையை விட முயல் கண்டிப்பா ஒரு திறமையான ஒரு வேகமான மிருகம் தான். ஆனா ஏன் ஜெயிக்கல அப்படின்னா அதோட சோம்பேறித்தனமோ அதோட முயற்சி இல்லாதனும். ஆனா ஆமை அதை விட பல மடங்கு கம்மியான ஒரு அனிமலா இருந்தாலும் அது வந்து அதோட முயற்சினால அதோட உழைப்புனால இந்த வெற்றி அடைஞ்சிருக்கு. எங்களுடைய நிறுவனர் டாக்டர் ஏபிஜே சலீம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை, அதாவது அழுதாலும் உழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு. வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், அதாவது நிறைய பிரச்சனைகள் வரத்தான், எல்லாருக்குமே, நமக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்காண்டி நம்மளோட முயற்சியை நம்ம வேலையை விடாம செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான ஒரு உழைப்புக்கான ஒரு வெற்றியோ உழைப்புக்கான ஒரு இலக்கோ கண்டிப்பா நம்ம அடைஞ்சேதான் தீருவோம் அப்படின்றதான் இந்த பிரபஞ்ச விதி. ஆகையால் நண்பர்களே, எங்களுடைய இந்த உழைப்பும் விடாமுயற்சியும் எங்களுடைய நோக்கங்களையும் எங்களுடைய செயல் திட்டங்களையும் விரைவில் சாத்தியமாக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம். அனைவரும் இணைந்து கை கொடுப்போம், நமக்கான மாற்றத்தை நாமே களத்தில் இறங்கி உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.